சைனீஸ்காரங்க 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் 2 மினிட்ஸில் ப்ரான் கேஎஃப்சி ப்ரான் செய்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஸோ கேஎஃப்சி ப்ரான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 50 கிராம்ஸில் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையான ஒரு எக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து மைதா அண்ட் அதில் வந்து ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னாக்கா ஃபைனலாக டிப் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரானை வந்து இப்போ இந்த ப்ரானில் என்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் மூடி இல்லை ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவில் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் அளவில் சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். ஸோ சைனீஸ் ஃபுட்டுன்றதுனால அவங்க அதிகமாக இந்த சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் காரத்துக்கு வந்து சில்லி சாஸ் அண்ட் நமக்கு வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஸோ இது வந்து இந்த சால்ட்டை வந்து நான் இந்த மூணுத்துலேயுமே வந்து போடுறேன். சரிசமமாக தேவையான அளவு சால்ட் வந்து இந்த மைதாலையும் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து இந்த மைதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் போடாமல் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இதில் வந்து பாருங்கள், சும்மா ஒரு 2 செகண்ட் வந்து இப்படி ஒரு 2 பெரட்டுனா போதும். அதுலேயே அது வந்து கொஞ்சம் வந்து மேரினேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இல்லையா? இந்த எக்கில் கையிலே பீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து பீட் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தாலும் கையில் பீட் பண்ணாதாங்க அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்ம 2 மினிட்ஸில் செய்கிறதுனால கையில் பீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரானை வந்து இந்த எக்கில் வந்து ஒரு 2 பெரட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மைதா இருக்குது இல்லையா, ஸோ இந்த மைதாவில் நல்லா 2 பெரட்டிட்டு எகைன் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை கலவை இருக்குது இல்லையா, இதுலேயும் ஒரு டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 டிப் பண்ணி நீங்கள் அந்த கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த லேயர் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக ஃப்ளேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் தான் வந்து பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒன்றா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து பொரிச்சிட்டேன். ஸோ அதனால் அதில் இருக்க கீழே அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி கலர் வந்து மாறி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் பேட்ச் ப்ரான்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக இந்த சைனீஸ்காரங்களாம் தனியாக இதுக்கு சாஸே ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஎஃப்சி ப்ரான் பண்ணி சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் மேலே போட்டு ஆனியன்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் மேலே போட்டு ஒரு சாட்டே பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். பட் இது டேஸ்டியாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.